அம்மா டிங்கிலே ஹலோ காய்ஸ், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி ஒரு சூப்பரான கப்புள் வீடியோ எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னா வீடியோவோட ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டை பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் அதில் இருக்க பாஸ்வேர்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி வீடியோவை சூப்பராக எடிட் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்கள் கிட்டே இருக்கிற அலர்ட் மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை அலர்ட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணினா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு VEO இருக்கும், ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் தெரியும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அந்த ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா இப்படி ஷோ ஆகும். அதில் வந்து கப்புள் இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பிக் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். பாய் டிபி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷோ ஆகும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேர்ளுக்குமே நீங்கள் வந்து டிபியை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேர்ள் பிக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இமேஜ் காட்டும். அப்படியே வந்து நீங்கள் ஈஸியாக கேர்ளுடைய டிபியுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான நேமையுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அது எப்படின்னா விஜய் அப்படின்னு இருக்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து டெக்ஸ்ட் காட்டும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணி மாற்றிக்கலாம். நேமையெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சென்டர் பிக் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ணுங்கள், பேக் வந்துக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்கிற இன்ஷாட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவோடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு அதே மாதிரி கேர்ள் பிக்கையுமே செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா அலர்ட் மோஷனுக்குள்ளேயே மறுபடியும் போய்க்கலாம். போயிட்டு பாய் பிக் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேக்ரவுண்டு, அந்த பாய் பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சென்டர் பண்ணி. நெக்ஸ்ட்டு கேர்ள் பிக் இருக்கும் பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டும். அதை மீடியாக்குள்ளே போயிட்டு கேர்ள் பிக்கையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேர்ள் பிக்கை செலக்ட் பண்ணி அந்த பிக்கையுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் பிக்கை கரெக்டாக சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லா பிக்குமே அழகாக கரெக்டான இடத்துல வச்சதும் எடிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கும், ரொம்பவே செம்மையாக இருக்கும். வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.